பாடும் பாட்டெல்லாம் பரந்தாமனில் பாட்டு நாடும் நடப்பதெல்லாம் நாரதன் விளையாட்டு நாரதன் விளையாட்டு நாரதன் விளையாட்டு ஏழு மலைகளுக்கு நமக்கென்ன மலைக்கவலை ஏழு எனக்கும் பயமில்லை ஏழு மலைகளுக்கு நமக்கென்ன மலைக்கவலை வாழ்வுதந்தது கைவண்ணம் தோவலையில் மனம் காத்தது வாழ்வண்ணம் அகதிக்கு வாழ்வுதந்தது கைவண்ணம் தோவலைக்கு மனம் காத்தது மால்வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது மால்வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது நமக்கென்ன ஒரு பிடிகள் குசேலம் ஓடத்தில் ஏற்றி வைத்தேன் புகழுடன் பிறப்பானா ஓடத்தில் ஏற்றி வைத்தேன் புகழுடன் பிறப்பானா ஓடத்தில் ஏற்றி வைத்தேன் புகழுடன் பிறப்பானா காசு வைத்த விளங்கலையே தந்தவள் தாழ் சமரி தாசு வந்த விளங்கலையே தந்தவள் தான் சமரி கருவதல் கொன்றில்லை தலைவரே எவையாளரி கருவதல் கொன்றில்லை தலைவரே எவையாளரி நமக்கென மனக்கவலை எனக்கும் பயமில்லை ஏழு மலைகளுக்கு நமக்கென்ன மனக்கவலை நாராயண மகே நமோ நாராயண மகே ஹரிவோம் நமோ நாராயண மகே காரணத்தின் தத்துவத்தை கருத்தில் கொண்டு கனகக்காரன் ஆளுநர் பேரை உணரான அதிகாலை எழுந்து நித்தியகர்ம அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு சொல்லிதீர்கள் முனிவரும் என்னை தூயமொழி புலவர் பல தாமும் பெரிதில் நின்றும் பெருமை என்றைத்தும் வெற்றி கண்டவனை வாழ்த்திட வந்தேன் பருதியே வானவே பொன்சை பேரொழி கதிரே கருது நின்று வணங்கிட வந்தேன் கதிர்கொள் வான்கம் காடு தீசற்றேன் பகவானை பிடிந்து மூலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு வணங்கி ஆகாய மார்க்கமாக இந்த மூலகம் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது திருவிழு ஒரு நாளைக்கு ஒரு கழகமாவது செய்யப்பட்டார் எனது சிறசாகப்பட்டது 1000 நாரதராக வேடம் தாங்கி நடிக்கும் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. வந்தவரை வரவேற்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி இந்த விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை என்பு சார்ந்த உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நிகழ்ந்த வணக்கம். நன்றி. கழகம் நடக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்கினாலும் எமது கழகம் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் விருத்தி அளிக்கக்கூடியவன். பாடும் தெரியலேனும் பாகும் பெருப்பும் நானும் இழந்திருக்க நடந்துருவேன். கோலந்தை துந்த தறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் விநாயக பெருமாளை விளங்கி அவரோடு இணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு. நாராயணா இந்த பக்கம் வந்து நான் நாடகத்துக்கு ரொம்ப நாட்கள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப மாதங்களே ஆயிடுச்சு. அப்போ இந்த பார்ட்டி ஒன்று தாண்டி இந்த பக்கம் நாடகத்துக்கு வந்தே பல மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் தான் இந்த பக்கம் அதிகமாக அறிய நினைக்கிறீங்களா? ஹலோ கொஞ்சம் கை வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் நலமும் செல்வாக்கு தரும் தூக்கிய துதிக்கையே துணை நமக்கு துதிப்பவர்க்கு பயமெதற்கு தொழுதிடம் துதிப்பவர்க்கு பயமெதற்கு வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் பலமும் நலமும்
வரும் ஆடி வரும் நாட்டம் வைத்தார் மனதை நாடி வரும் நாட்டம் வைத்தார் மனதை நாடி வரும் நம்பிக்கை நாளோடும் ஓடி வரும் நம்பிக்கை நாளோடும் ஓடி வரும் வாக்குதலும் வாழுதலும் வளமும் நலமும் செல்வாக்கு வரும் பூக்கொண்டு துப்பார் திரும்பியேடி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சர்வார் நமக்கு என்ன விநாயக பெருமானை வணங்கிவிட்ட போதிலும் கூட அருவம் உருவமாக அனாதியாய் பலமாய் ஒன்றாய் பிரம்மமாய் இன்ற ஜோதி விளம்புதரும் இனியாக கருணை குறுமுகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தால் இங்கு உதித்தரும் உலகம் உயிர் என்ற கந்த கடவுளை வணங்கி அவரோடு இணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு நாராயணா. புத்து திருப்புகழை செப்பிவிட்ட அருணகிரி முருகனை கண்ட இடம் அண்ணாமலை திருவண்ணாமலை நித்தம் தவம் கிடந்து வக்கி பருக்கோடு முருகனை கண்ட இடம் மருதமலை நித்தம் தவம் கிடந்து வக்கி பெருக்கோடு முருகனை கண்ட இடம் மருதமலை மலைகளில் சிறந்த மலை மருதமலை மலைகளில் சிறந்த மலை மருதமலை சிவநகல் வந்து விளையாடும் அழகு மலை ஆகாத கிழிந்து மலையுமில்லை ஆனால் அதற்கு மலையுமில்லை அவனுக்கு விஞ்சியோடும் பிறக்கவில்லை இன்னும் பிறக்கவில்லை மலைகளில் சிவந்த மலை மருதமலை அஞ்சிலே பல்முடாரும் ஆண்டவனில்லை தேவைக்கு மேல் உள்ளதெல்லாம் தெய்வத்தில்
பேரனும் பழங்கடவும் இவன் பேரனும் குங்குமரமும் இவன் பேரனும் குங்குமரமும் மரணமும் இவன் பேரனும் குங்குமரமும் மரணமும் இவன் பேரனும். நன்றி நன்றி நன்றி. உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புவனே என்ற கந்த கடவுளுக்கு சொந்தமான அந்த இடத்துல இந்த கந்த பெருமானை வணங்கிவிட்ட போதிலும் கூட வண்ண மலர்கள் வெளிந்தோடி மீர்வோடை சங்கீத செய்யானம் சாந்த செய்யும் வெண்கள் இசை செய்வாட விரித்தாடும் இழுதோகை விந்தைகளும் எத்தனைக்கு என்ற பெருமைக்குரிய இந்த இடத்தை பார்க்கின்ற வழிகளை வர்ணிக்க வேண்டும் என்று அவா இருந்தாலும் கூட அந்த இடத்தை பார்த்தால் ஒன்ற இறைவன் படைத்த உலகைகள் நாம் மனிதன் நாடுகின்றான். இறைவன் படைத்த உலகைகள் நாம் மனிதன் நாடுகின்றான். மனிதன் படைத்த சிலைகள் எல்லாம் இறைவன் நாடுகின்றான். இறைவன் நாடுகின்றான். இறைவன் படைத்த உலகைகள் நாம் மனிதன் நாடுகின்றான். உள்ளம் சொல்வதை உதவி சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதவி சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளிருந்தே அதிகாரம் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்னும் பேராகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்னும் பேராகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையாளவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். அந்த இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். நன்றி. ஓடை காண்பது பூமுடல் வெள்ளம் முருகை காண்பது ஏகியர் உள்ளம் வாழை காண்பது இன்னார் வருங்க வருந்த காண்பது சூருளை சங்கு ஓடை காண்பது பூமியில் வித்து புலமை காண்பது கிங்கனி கொத்து தேடை காண்பது நல்லறம் கட்டி திருக்குற்றால இன்னாரை நாடுகின்ற குற்றால உறவஞ்சுகிறேன் அன்று வாடினார் திரைக்கூட ராசப கவிராகர் என்று பெருமை மிகுந்த குருதி நிலத்தை ராமி எப்படிக்கெல்லாம் பாட வேண்டும் என்று பார்த்தால் நானும் முதல் கூறாமை நாடி வாத பறவை ஜென்மங்கள் எடுத்தாலும் உடை சேருவே வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தடை மூடுவே உருவானது நல்ல சிவரஞ்சலி உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி
ராகங்களில் ஆராதனை மோகங்களில் ஆராதனை சுதியும் லயமும் இணையும் பொழுதில் ஒருகும் ஒரு ஜீவன் தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி ஏடி கல்லச்சி என்ன தெரியலையா கோடி கருவாத்தி என்ற புரியலையா கோடி வெள்ளச்சின்னு கணக்க இல்லச்சியா அப்படியே பாடி பாடி நெஞ்சு நோங்குது நோங்குது பொண்ணு ஏன் கால் ரெண்டும் போகுது பின்ன நான் முத்தம் போட துடிக்கிற பொண்ணு நீ முள்ள கட்டி அடிக்கிற என்ன நீ காய்தானா பழந்தானா சொன்னானல்ல நானும் பூதல் பூராவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை தேடன் செய்த நீலை தேடி வந்த வேலை தேடன் செய்த நீலை சிறகுகள் முடிந்ததடி குருதியில் நனைந்ததடி உயிரே உயிரே நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை தேடன் செய்த நீலை தேடி வந்த வேலை தேடன் செய்த நீலை சிறகுகள் உடைந்த
சிறப்பு. எல்லாருமே கை தட்டலாம், சும்மா தானே உட்காந்துருக்கேன். ஏன்னா ஒரு நாடக சிறப்பாக அமையணும், அதற்கு அடிப்படை ஒளிபெருக்கி. ஒளிபெருக்கி ரொம்ப சிறப்பாக அமைந்தால் ஒழிய மட்டுமே ஒரு நாடக சிறப்பாக அமைய முடியும். ஏன்னா எப்பேற்பட்ட கலைஞர்கள் வந்தாலும், நடிகர்கள் வந்தாலும், எப்பேற்பட்டவர்கள் இருந்தாலும் அவற்றினுடைய திறமையெல்லாம் வெளியே எடுத்து செல்லக்கூடியது ஒளிபெருக்கியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தாற் போல பக்கம் மேலே சிறப்பாக அமையணும். மிக சிறப்பாக, மிக மிக சிறப்பாக நீ வாசிக்கிறதுனால தான் இப்படிலாம் பாட முடியுது. இல்லைன்னா பாட முடியுமா? மருதமணி இருக்காரு, ஒரு ஞானமான ஆளு. ஆமா, கூட சேர்றான் பாரு ஒருத்தன், அவன் ஞானமா இருக்கிறான். இல்ல அவன் பிரச்சனை இல்லை, இவரு தான் பிரச்சனை. என்ன அப்படி சொல்றியா? ரெண்டு பேரும் வெளியில வரட்டும், யார் பிரச்சனை கண்டுபிடிச்சிருவோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கழகத்தை தேடி இந்த இடத்தை நாடி வந்திருக்கிறோம். இடத்துல கழகம் ஏது ஏது கிடைக்க வேண்டுமே. கழகம் கிடைக்குமா? அவங்க பேசுறல இருக்காங்க தவிர நாம என்ன செய்றீங்க? பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி. ஆலோலம் சோ குவியது குயிலா அல்லது குழலா குழலினிது யாழினிது என்பர் தமக்கர் மழலை சொல் கேளாதவர் என்ற சொல்லை மீறி ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று பாடிய பெண்மணியின் சாரீரமே எப்படி இருந்தால் சரீரம் எப்படி இருக்கும்? என்ன அது? பலே பலே குரல் அருமையா இருக்கும். என்னையா தொட்டது? இந்த தொண்டையெல்லாம் பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே அவ்வளவு மானங்கட்ட உலகமடா ராமா. நானும் வந்த நூறாவை. ஐயோ பாவம், இறந்து விட்டார் எஸ்பிபி ஐயா. இதெல்லாம் கேட்கற மாதிரியான சூழல் அவர் இல்ல. சிறப்பான இடத்துல அருமையான சாரீர வளமை, பேர்பட்ட சாரீர வளமை படைத்த மண்மணியாலை வர்ணிக்கலாம் என்று நினைத்தாலும் கூட நதியோரம் நாடல் போன்ற நாடம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல நானந்தானந்தம் என் சொல்லு. நதியோரம் நீயும் போடுதானல் என்று நோடிடை என்னிடம் சொல்ல நானந்தானந்தம் என் சொல்லு. நதியோரம்
நாட்டம் துள்ளுவதல்ல நெஞ்சை எழுதுவதென்று ஏகினை கோட்டம் நீரே ஆதாயாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை எழுதுவதென்ன பனி தோங்கும் பசும்புள்ள பனி தோங்கும் பசும்புள்ள மின்னது உன்னாட்டம் நல்ல சித்திரவன் நாட்டம் மின்னது உன்னாட்டம் தேன் சித்திரவன் நாட்டம் காகாலத்தில் ஊர்வலத்தில் காதலும் காதலி செல்ல நான் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நீயும் போடுகிறார்கள் என்று தோழிடை என்னிடம் சொல்ல நான் என் சொல்ல பண்டு மைதரையை கூந்தல் நன்றி 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 மதுர வண்டார வள்ளி கண்டையோட தமிழ்கள் கிளிமொழி வாயுநூறல் கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்தவாகோ அன்னவா முடிவர்க்கெல்லாம் அமிர்தம் என்றளிக்கலாமே என்று பாடினார்கள் பெண்மணியாளை பண்டு மைதனைய கூந்தல் அப்படி சொன்னார் மதுர வண்டார வள்ளி கண்டையோட தமிழ்கள் கிளிமொழி வாயுநூறல் கண்டோ சர்க்கரையோ கனியோடு கலந்தவாகோ அன்னவா முடிவர்க்கெல்லாம் அமிர்தம் என்றளிக்கலாமே என்று பாடுவார். சரி அப்படி அவர் பேரை சொல்லிட்டு அதுக்காக ஒரு பாட்டு பாடினோம். அஞ்சரவைங்க மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த வம்சமோ நீ மூவேந்தர் வழி வந்த வம்சமோ நான்கு குணம் சேர்ந்ததுவோர் பெண்ணினமோ நான்கு குணம் சேர்ந்ததுவோர் பெண்ணினமோ நீ நடைபழகி நீ நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ உதித்ததுமா செங்கதிரான் கீழ் திசையில் அதன் பொழிவில் வாய்ந்ததுமா வாங்கலில் உதித்ததுமா செங்கதிரான் கீழ் திசையில் அதன் பொழிவில் வாய்ந்ததுமா வாங்கலில் கதிர் போலே நேன் வண்ணன் முகம் கதிர் போலே நேன் வண்ணன் முகம் அதன் மொழியாரை மடரும் நான் செங்கமடம் செங்கமடம் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ பனிமழையில் நனைந்தது மலர் விழிகள் உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள் பனிமழையில் நனைந்தது மலர் விழிகள் உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள் இருகணிகள் காய்த்ததல்ல ஒரு கொடியில் இருகணிகள் காய்த்ததல்ல ஒரு கொடியில் விருந்தினவே தவழ்ந்ததென்ன என் மடியில் அது விருந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடியில் என் மடியில் மூன்று தமிழ் தோன்றியது முன்னிடமோ இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ அதன் இடை தோன்று காணமெல்லாம் முன்முறையோ
தங்க குணம் தேர்ந்தது போல் பெண்ணிடமோ நீ நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ நீ நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ. இந்த பாடல் பாடினாலே எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருவது அன்பு தந்தையார் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களுடைய மனதை விட்டு கலைஞர்களுடைய மனதை விட்டு நீங்காத மானூரை சேர்ந்த அன்பு அப்பா விஜயராம் அவர்கள். இந்த பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பாட்டையே நான் பாடினேன். மாமா அப்படியா இந்த பையன் வேற சும்மா பாடுறேன் தலைவா. ஆகச்சிறந்த கலைஞர், நடிகர்களே பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான மானூர் விஜயராம்ன்றது இந்த பகுதிக்கே பெறப்பட்ட பெருமை அன்பப்பா. சிறப்பான இடம், அருமையான சாரீர வளமை. ஒன்னே சொல்ல சும்மா தவளை மாதிரி ஒரு தொண்டையை வச்சுக்கிட்டு சும்மா கரன்னு பக்கத்துல தான் அலங்கார பூஜை மாடம்பர விக்கிரகம் 10 மார்த்து பசுமுன்னால் உருக்கி வார்த்து எடுக்கப்பட்ட 7 சித்திர பதுமை. இப்பேற்பட்ட சாரீர வளமை உடைத்த பெண்மணியால் இங்கு ஏன் வந்தால் எதற்கு வந்தால் என்றெல்லாம் யோசித்தாலும் என்னுடைய சாரீர வளமை வர்ணிக்க தோன்றுகிறது. இப்பேற்பட்ட சாரீர வளமை படைத்த பெண்மணியாலை நாம் வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தால் அம்மா ரெண்டும் ஒரே ராமா இருக்கா? சாரியை சேர்க்க இருக்கட்டும். நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை எல் கண்களும் எல்லுங்கமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை எக்கள்களும் எல்லுங்கமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை எங்களும் எல்லும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம். வாழ வைத்த தெய்வம் என்று வானம் சென்றது உலகிலே உன் மகள் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் என்று வானம் சென்றது உலகிலே உன் மகள் நீரில்லாத மீனோ. மீண்டு விழுந்தவள் வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என்ன கண்களும் முன்னமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம். காலம் பொன் போன்றது, நன்றி நன்றி. கடமை கண் போன்றது என்பர் பெரியோர் காலம் அறிந்து வாழாதான் வாழ்க்கை கோரணந்த குரங்குக்கு சமமாகும் என்பது முதுமொழி. இருந்தாலும் அன்பு சகோதரருடைய விருப்பம் கோடியரி மட்டும் பாடிடுவோம். நிறைய பாடுவேன், அதெல்லாம் பாடாம பாட்டு கோடியரி மட்டும் பாடுறேன். நேரம் ஆயிடுச்சுல. கொடியருவி கொட்டுதடிகள் மேல அது தேடி உசுர முட்டுதே அணித உன்னால மனக்கோயில் விளக்காக ஒளியா வந்தவள இல்ல மனக்கோயில் மனசோட போட்டு எனகே கண்டவள கண்ணு மூடி கண்ட கழுவே பட ஜென்மம் தாண்டி வந்த உறவே
மனமெங்கும் நாயபூஞ்சல் உனதன்பில்லாடாட மழை பொங்கும் தூய மேகம் உயிருள்ளே சாரல் போட கோடையும் வாடையும் பார்த்திடா தவறும் வரும் நீ தந்தாய் வான் பூக்குதே நாடும் தோளில் கல்சாய விண்மீன்கள் பொன் தூவ காற்றிலே சிறகை நாம் விரித்தால் துடியாகாத பூமி வெளியெல்லாம் காதலால் நிறைத்தால் அதற்கிடேது சாமி கை வீசும் காற்றே எங்கிருந்தாய் ஏதோ நீ பேச ஏங்குகிறாய் நீ பாதி முடிந்த பாடல் உன் கண்ணில் என்ன தேடல் இரவான வெயில் நீயா சருகான வாசம் நீயா அழகே கோடி அருவி கொட்டுதே அடியம் மேல அது தேடி உசிர முட்டுதே அடித முன்னால கோடி அருவி கொட்டுதே அடியம் மேல அது தேடி உசிர முட்டுதே அடித முன்னால மட கோயில் விளக்காக ஒளிகா வந்தவன மனசோட போட்டு எதையே கண்டவன மூடி கண்ண கெடுந்தே படஜன்மம் தாண்டி வந்த உறவு நள்ளிரவு எங்க நம்ம இசைஞானி மெட்ட மெச்ச பாட்டா பொங்கி வழிங்க பொட்டலிட வீசும் உச்சி மணக்காத்தா புன்னகையில் ஏண்டா என்ன புழுங்க சாராஜோ இல்லாம சாந்தேண்டி கண்ணால உள்ளாங்கல் சேராது செங்கல்ல அழகாத்து உணரானு சுகமா வச்சுக்கிறேன் உன சேர புரளேனு எனதா மெச்சிக்கிறேன் கண்ண மூடி கண்ண கனவே அழகம்மோ தாண்டி வந்த உறவே கொட்டுதே அடி உண்மையிலே அது தேடி உசுர முட்டுதே அடி உன்னாலே நினைச்சாலே செந்தமிழும் கூட ஹிந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே என்ன இது கூத்து சொந்து வீரத்தீரே பொம்பளைய போல வெக்க வருதே ராசாவே உன்னால ஆகாசோமன் மேல போஞ்சோடி நான் தானே பொய்யில்ல கோடி அருவி கொட்டுதே அடையம் மேல அது தேடி உசிர முட்டு தேடித உன்னால மத கோயில் விளக்காய மொழிகா வந்தவன மதத்தோட போட்டு எதையே கண்டவன வருகிறார் வணக்காவலன். நன்றி நன்றி நன்றி. அவரை சந்தித்து இங்கு இருப்பவர்கள் யார் என்று தெரியாதவர்கள் நடித்து அவர்களிடத்தில் நமது கழகத்தை ஏன்னா இப்ப பாடுறது அதிலே பாடலாம் யோசிச்சு வர முடியல. பாடுங்க. என்ன பாட தெரியல. இப்போ தெரியாதான பாடுவேன். வருகிறான் காவலன். காவலர்கள் வருகிறார்கள். மரியாதை பேசுமா வரட்டும். அவர்களை சந்திப்போம். அவர்களிடத்தில் நமது கழகத்தை ஆரம்பிக்கலாம். வைங்கோ.